வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி எக் ஃப்ரைட் ரைஸ். நமக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வெளியே தான் வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது கஷ்டமோ அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நம்ம வீட்லேயே பண்ணுறதால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் முட்டையினுடைய மஞ்சள் கரு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதில் குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செல் ஜவ் வளர்கிறதுக்கும் ஹார்மோன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் இது உதவுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம முட்டை சேர்க்குறது தனியாக ஒரு பாத்திரத்தில் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு அதை பீட் பண்ணியும் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இதே மாதிரி ஒரு முட்டையாக கடாயிலே உடச்சி ஊற்றியும் சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு இந்த 3 முட்டை போதுமான அளவு. இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த முட்டையை 2லேருந்து 3 நிமிஷம் அளவு ஸ்க்ராம்பிள் பண்ணாவே போதும். ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கினாவே போதும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதும் இதில் நம்ம காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த காய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இந்த காயெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக கோஸ் நீளமாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 30 செகண்ட் போல் வதக்கிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்து இதையும் ஒரு 30 செகண்ட் போல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் வதங்கினதும் இதில் 1 கப் பாஸ்மதி ரைஸை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் வடிக்கும் போது 30 நிமிஷம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சாதத்தை 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ரைஸ் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பத்தலை அப்படின்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்திற்கேற்ப மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து திரும்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தாளுக்கு பதிலாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி, எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.